உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக பெருமை கொள்கிறேன், மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நான் இருப்பதோ சிவகாசி, ஆனால் உலகெங்கும் நான் உங்களை பார்ப்பதற்கு, என்னுடைய பேச்சை நீங்கள் கேட்பதற்கு இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தான் மிக மிக உதவியாக இருக்காங்க. அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் ஓனர்களுக்கும் அதே போல் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் பணிபுரியும் நம்மளுடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை நான் மறுபடியும் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம், நம்ம இப்போ பார்க்க போகிற செயல்பாடு என்ன, இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கொட்டி கொடுக்கும் குரு பகவான் அனைவருக்குமே கொட்டி கொடுக்க அவர் தயாராக இருக்கார். அள்ளி எடுக்க யாரெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த குரு பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றம் என்ன, முன்னேற்றம் என்ன, என்னென்ன விஷயங்கள்ல குரு பகவான் கொட்டி கொடுக்க போறாரு, என்னென்ன பாவகங்களை உங்களுடைய ராசிக்கு பார்க்க போறாரு அப்படிங்கிற பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் வீடியோ சனி பயிற்சி வீடியோவுக்கு அமோகமான வரவேற்பு, அமோகமான ஆதரவு இருந்துச்சு. நான் நிறைய விஷயங்கள் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நமக்கு இத்தனை ஆதரவுகள் கொடுத்துருக்காங்க, நம்ம கணிச்ச கணிப்பு கரெக்டு அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு உண்மையாகவே நிறைய இருந்துச்சு. இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு உள்ள நுழைகிறார். கரெக்டாக மே மாதம் 14ஆம் தேதி நள்ளிரவு 10 மணிக்கு, அதாவது இரவு 10:30 மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே நுழைகிறார். ஸோ அவர் நுழைவது மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். பல தடைகளை, பல பிரச்சனைகளை தகத்தெறிந்து கடகடகடன்னு முன்னேறக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் மேச ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக ஏற்பட போகுது. பொருளாதாரம் என்பது இனிமே உங்களுக்கு கவலை இல்லை. இந்த குரு பயிற்சியில் நம்ம சொல்ல வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 2.5 வருஷமாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அழுத்தம், 1 வருஷமாக ரொம்ப டாமினேஷன். பொருளாதாரம் 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 எங்கே கிடைக்குது, கையில் காசு இருந்தால் கவலைப்படாமல் இருப்பேனே அப்படிங்கிற வார்த்தையை மேசராசி என்பர்கள் கடந்த காலங்களில் செயல்படுத்தியிருப்பீங்க. ஸோ அப்படி செயல்பாடுகளில் உள்ள தடைகளை தகத்தெறிந்து உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஏற்பட போகுது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தைரியம் வீரிய ஸ்தானம் என்று சொல்லுவோம். அப்போ 2ஆம் இடத்துலேருந்து குடும்பஸ்தானத்திலேருந்து அவர் நகர்ந்து 3ஆம் இடத்துக்கு போகிறனால மேசராசி என்பவர்களுக்கு முயற்சிகளில் நல்ல விதமான மாற்றங்கள் இருக்கும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான செயல்பாடுகள் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா திருமண விஷயங்களில் தடையாகவே இருக்குது, திருமணம் முடியவே மாட்டேங்கி, நாங்களும் திருமணத்துக்கான பல முயற்சிகள் எடுத்துட்டோம், திருமண பாக்கியம் அமைஞ்சிருமா. அது மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நல்லா நம்ம செக் பண்ணோம்னா, நான் சொல்கிறத நீ ஏற்றுக்கோ, நான் உன்னை மனசார புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத தான் இவங்க எப்பவுமே செயல்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய கம்பீரமும் உங்கள் செயல்பாடும் எப்பயும் நீங்கள் குறைச்ச கிடையாது. ஆனால் அந்த 2.5 வருஷமாக உங்களை அறியாமல் உங்களுடன் இருப்பவர்களுடைய செயல்பாடுகளாகவும் இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஜாதக ரீதியான செயல்பாடுகளாக கூட இருக்கலாம். உங்களை அறியாமையே நீங்கள் நிறைய டிஸ்டர்பன்ஸ். நான் போன வட்டம் சனி பயிற்சி வீடியோ போட்டதுக்கு அவ்வளோ நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சனி பயிற்சிக்கு எல்லாருக்கும் 7.5 வந்துருச்சு சொல்லி மேசராசிக்கு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த 2.5 வருஷம் நாங்கள் உண்மையிலே கஷ்டப்பட்டோம், அப்போ 7.5ங்கிறது எங்களுக்கு கிடையாது, அதுவும் 2ஆவது சுட்டாக இருக்கிறதுனால 7.5 கிடையாதுன்னு நீங்கள் சொன்னதை நாங்கள் மனசார ஏற்றுக்கிறோம்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, நிறைய கால்ஸ். அதாவது என்ன சொல்கிறேன்னா, வெளிநாடுகள்லேருந்து நிறைய கால்ஸ் வந்துச்சு, சிங்கப்பூர், மலேசியா, அதே போல் பார்த்தீங்கன்னா கன்னடாவிலேருந்து எனக்கு கஸ்டமர்ஸ் இப்போ சனி பயிற்சி வீடியோ பார்த்துட்டு எனக்கு குறைஞ்சது ஒரு 30-40 பேர் இருக்காங்க கன்னடாவில் மட்டும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள்லேயும் நல்ல ஒரு வரவேற்பு. சிங்கப்பூர்லலாம் எனக்கு ஒரு ஃபேமிலியே, அவங்க குடும்பத்தில் அவங்க 2 பேர் ஜாதகம் பார்க்க வந்துட்டு இப்போ அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருமே நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சொன்ன விஷயங்களை மனசார உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டு ஜாதக ரீதியாக நம்மகிட்ட கன்சல்டிங் பண்ணும்போது நம்ம சொல்கிற விஷயங்களை அவங்க ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களாக உண்மையிலே இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்க கூட அவங்க செய்யலாம்.
அவங்க திரும்பியும் கூட கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். என்னைய பொறுத்தவரை அதான் உண்மை. ஸோ அந்தளவுக்கு நம்ம மேசராசிக்கு சொன்ன சனி பயிற்சியோட பலன்கள் மூலமாக நிறைய ரெஸ்பான்ஸ். அதே போல் தான் இந்த குரு பயிற்சியில் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிங்கிறது உறுதியாக நடக்க போகுது. மேசராசி என்பவர்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போகாமல் இருக்கீங்க, குலதெய்வ கோயில் எங்கன்னே தெரியலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் உறுதியாக குலதெய்வ கோயில் உங்களுக்கு உறுதியாக தெரிய வரும். அல்லது குலதெய்வ கோயிலுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் 2 தடவையாக போய் சாமி கும்பிட்டு வருவீங்க. குலதெய்வத்தின் முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் ஜாதகம் பார்க்கும்போது கேட்குறாங்க, ஐயா எங்கள் குலதெய்வம் எங்கிட்ட பேசவே மாட்டேங்க. முன்னாடிலாம் வந்து எங்களுக்கு அந்த குலதெய்வத்துக்கு எங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் சூப்பராக இருந்துச்சு, நாங்கள் போய் கும்பிட்டு வந்தாலே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இப்போ கடந்த ஒரு 2.5 வருஷமாகவே எங்களுக்கு அந்த குலதெய்வத்தோட ஈர்ப்பு சக்தி குறைஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஏற்கனவே பலன்கள் சொல்லும் போதே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வீடியோவில் அப்படி யாராச்சும் மனசுக்குள்ளே நினச்சிருந்தீங்கன்னா என்னுடைய கருத்து என்னென்னா, இந்த குரு பகவான் மூலமாக உறுதியாக உங்களுடைய குலதெய்வத்தின் முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் குலதெய்வமே தெரியல அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, உங்கள் வீட்டில் ஒரு புது செம்பு ஒன்று வாங்கிக்கோங்க. ஓகேவா? செம்பு, வெங்கல செம்பு ஒன்று வாங்கி நான் நல்ல தண்ணி வந்து செம்பில் ஊற்றிட்டு பூக்கள், சில பூக்கள் மல்லிகைப்பூ அப்படி சில பூக்களை வந்து உள்ளே போட்டுட்டு மனசார வேண்டிட்டு இந்த குரு பயிற்சி, அதாவது மேசராசி நேயர்களுக்கு நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, குரு பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்காரு, தன் வீடை பார்க்காரு. அப்போ அப்படி பார்க்கறனால நான் உங்களை சொல்வது, இந்த விஷயங்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்கள் குலதெய்வம், அதாவது செம்பில் தண்ணி வச்சு பூ போட்டு ஒரு தீபம் முன்னாடியே தீபம் ஏற்றி கிட்டத்தட்ட 48 நாட்கள் நீங்கள் தவறாமல் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் சாமி கும்பிட்டீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வம் பேசவில்லை என்றாலும் சரி, இல்லை உங்கள் குலதெய்வம் தெரியவில்லை என்று நீங்கள் நினச்சாலும் சரி, உங்களுடைய குலதெய்வம் உங்கள் கனவுல வந்து பேசும். அல்லது ஒரு பெண்ணின் உருவத்தில், ஒரு குழந்தையின் உருவத்தில் உங்கள் குலதெய்வத்துடைய காட்சி நீங்கள் உறுதியாக காணக்கூடிய அற்புதமான செயல்பாடு ஏற்படும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு, நம்ம நேரடி கிளைண்ட்டுக்கு சொல்லி அவங்க நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அதனால் சரி இதே போல் எல்லாருக்கும் மாற்றம் ஏற்படணுமே அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் நான் உங்களுக்கு வந்து இதை சொல்கிறேன். ஸோ குலதெய்வம் வேணும், குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறவங்களும் செய்யலாம், குலதெய்வம் தெரியவில்லை என்று நினைக்கிறவங்களும் செய்யலாம். இன்னொரு விஷயம், உங்களுடைய குலதெய்வம் பேசவே இல்லைன்னு வருத்தப்படுறீங்கன்னா குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, கடந்த காலங்களில் சனி பகவான் 11ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை 3ஆம் பார்வையாக பார்த்தாரு. இப்போ அவர் 11லேருந்து 12க்கு வந்துட்டார். அப்போ 12ஆம் இடத்துக்கு அவர் வந்துட்டாருன்னா விரயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது உண்மைதான். ஆனால் லாபம் வந்தால் தானே விரயம் வரும். கையிலேருந்து காசு இருந்தால் தானே நம்ம செலவழிக்க முடியும், உண்மை தானே? ஸோ அப்போ வீட்டில் சுப செலவு நடத்துறதுமே விரய செலவு தான். வீட்டில் ஒரு திருமணம் நடத்துகிறோம், ஒரு வீடு கட்டுறோம், அல்லது ஏதாவது வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது விரய செலவுக்குரிய செயல்பாடு தான். அந்த விரய செலவு லாபத்துக்குரிய அமைப்பு இருந்தால் தான் செய்ய முடியும். அப்போ கையில் காசையில் நான் எப்படியா கல்யாணம் முடிப்பேன், கையில் காசையில் நான் எப்படி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்த முடியும், அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் பார்த்தீங்களா? அதற்காக தான் இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான கும்ப ராசியை தன்னுடைய 9ஆம் பார்வையான விசேஷ பார்வை மூலமாக பார்க்காரு. அப்போ 9ஆம் பார்வை மூலமாக குரு பகவான் பார்வை உங்களுடைய ராசிக்கு இருப்பதனால உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலையெல்லாம் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகுது. இவ்வளவு மாற்றங்கள் கொடுக்கும்பொழுது இந்த குரு பயிற்சியை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெல்கம் பண்ணி வரவேற்பீங்களா? ஐயோ குரு பகவான் 3க்கு போகிறாரேன்னு சொல்லி பயப்படுவீங்களா? குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக மேசராசினியர்களுக்கு நல்ல பொசிஷன் கொடுக்க போகிறார். அதாவது நான் இப்பயும் திரும்பியும் சொல்கிறேன், இது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டுமே. அது வந்து உங்கள் லைஃப்பில் 20% கட்டாயமாக, அதாவது என்ன சொல்லணும்னா, இப்போ காலையில் நம்ம எந்திரிச்சோடனே சாப்பிட்றோமா? எந்திரிச்சோடனே யாருமே சாப்பிட்றது கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு காஃபி குடிப்போம், ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு காஃபி குடிப்போம். இந்த காஃபி எதுக்காக? ஒரு 2 மணி நேரம் நம்ம ட்ராவலோடைய, அதாவது சாப்பாடு டயத்துக்கான எனர்ஜியே கொடுக்குறது. பூஸ்டோ காஃபியோ ஏதோ மேபி டீ ஏதோ ஒன்று குடிக்கிறோம்ல, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கூட குடித்தாலுமே ஒரு எனர்ஜி. அதே மாதிரி தான் இந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் 20% எனர்ஜி கொடுக்குறாங்க. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகத்துடைய வலிமை எவ்வாறு இருக்குன்னு பார்த்தோம்னா, அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தோட எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கும்.
ஸோ விருப்பப்படுறவங்க கட்டாயமாக நம்மளை கன்சல்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. மீண்டும் உங்களை அன்புடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நேர்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு பேஜ் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மளுடைய வைகாசியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ அனைவருமே தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, ஆன்லைன் மூலமாக ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறவர்கள் உறுதியாக ஆதரவு கொடுங்க. ஸோ உங்கள் நண்பர்கள் யாரும் ஆசைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் குறிப்பிட்ட டயத்தில் உங்களுடைய வாழ்க்கை மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கிளாஸில் கலந்துக்கோங்க. உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் காத்திருக்கு. வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க.